ஹலோடா எல்லாருக்கும் குட் ஈவினிங். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம தேவங்க தான் ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பர்த்டே விஷ் பார்த்துடலாம். ஹாப்பி பர்த்டே நீலா ஸ்ரீமதி. இன்றைக்கி மாதிரி நீங்கள் என்றைக்குமே உங்கள் லைஃப்பில் ஹாப்பியாக இருக்கணும். அண்ட் ஸோ சாரி, நீங்கள் வந்து ஜேகேக்கு தான் ஒன் ஷாட் கேட்டிருந்தீங்க. அது கொஞ்சம் லென்த்தான ஸ்டோரியா. ஸோ அது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் எனக்கு. ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம தேவங்க ஒன் ஷாட்டோடையே உங்களோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணிடலாம். ஓகேவா? அண்ட் வேறு என்ன வேறு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்கடா. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வேறு அவ்வளோதான். கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டே பண்ண மாட்டேறீங்க. பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படி சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ்லாம் கம்மியாக வருது. ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அவ்வளோதான்டா. சரி, நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இன்ட்ரோ பார்த்துடலாம். உங்கள் அம்மா உங்கள் ஃபாதரை டிவோர்ஸ் பண்ணியிருப்பாங்க. உங்களோட அப்பா வந்து இல்லீகல் அஃபேர் வச்சுருந்துருப்பாங்க சொல்லிட்டு டிவோர்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்கள் அம்மா இன்னும் உங்களோட ஸ்டெப் டேடை தான் வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு உங்கள் ஸ்டெப் டேட்னால் ரொம்ப பிடிக்கும். அவர் உங்கள் மேலே ரொம்ப கேரிங்காக இருப்பார். நீங்கள் 3 பேருமே ஒரே வீட்டில் தான் இருப்பீங்க. ஸோ தயாங் சைடு பார்த்தா தயாங் உங்கள் அப்பாவோட பிஸ்னஸ் பார்ட்னர். சம் பிஸ்னஸ்க்காக தயாங் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணியிருப்பாங்க. தயாங்க்கு ஏஜ் வந்து 39, உங்களுக்கு ஏஜ் வந்து 18. ஓகேவா? ஸோ கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து, இது கொஞ்சம் ஆர்ட் ஸ்டாண்ட் பேஸ்டு ஸ்டோரி தாண்டா. ஸோ எல்லோரும் ஹெட்ஃபோன்ஸ் போட்டுக்கோங்க, அப்புறம் நான் பொறுப்பாக மாட்டேன். ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே இப்போது நீங்கள் உங்கள் ரூமில் உட்காந்து ஹோம்ஒர்க் எழுதிட்டுருக்கீங்க, காலேஜ் ஹோம்ஒர்க்கு. அப்போ உங்களுக்கு ஒரு ஃபோன் வருது. ஸோ அந்த ஃபோன் எடுத்து பார்க்குறீங்க, அன்னோன் நம்பர். அதனால நீங்கள் வந்து எடுக்கலாம், அன்னோன் நம்பருங்கிறதுனால வச்சிடுறீங்க. ஸோ அகெயின் உங்களுக்கு அந்த அன்னோன் நம்பர்லேருந்து கால் வருது. நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க. ஹலோ, யார்? நான் தான் தயாங். சொல்லுங்கள் அங்கிள். அப்பால அப்பா கீழே இருக்காரே, நான் வேணா இருக்கட்டும்டி. ஓகே, ஒன்றும் இல்லை, வச்சுறேன் அப்படி சொல்லிட்டு தேங்க் வச்சுறாரு. என்னடா இது ஒன்றுமே புரியலையே அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஃபோன் வச்சுறீங்க. ஸோ நம்ம ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் பார்க்கலாமா? இன்றைக்கி மார்னிங் நீங்கள் காலேஜ் கிளம்பிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ உங்கள் அம்மா, வயன் சீக்கிரமாக வாடி, காலேஜுக்கு டைம் ஆகுது, எப்போ பார்த்தாலும் லேட்டா நீ அப்படி சொல்லி கேட்பாங்க. அம்மா நான் லேட்டாலாம் போகல, நான் சீக்கிரமாக தான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க. அப்போ உங்கள் அப்பா வெளியே இருந்து உள்ளே வராரு. வயன்மா என்ன காலையில் அம்மா கூட சண்டை? டாடி இங்கே பாருங்கள், அம்மா என்ன லேட்டாக போகிறேன்னு சொல்லி திட்டுறாங்க. சும்மா என் பொண்ணு சீக்கிரமாக தான் போகிறா. சரிங்க அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா அமைதியாடுறாங்க. ஸோ உங்கள் அப்பா பின்னாடியே ஒரு பர்சன் என்ட்ரு ஆகுறாங்க. என்னாச்சு, காலையில் வயனை திட்டுற மாதிரி இருக்குது? இல்லை தயாங்கு, எப்படி திட்ட முடியும்? என் பொண்ணு வயனை திட்டினா தான் உனக்கும் வருமே. கரெக்டாக சொன்னீங்க அப்படி சொல்லிட்டு தயாங்க சிரிச்சிட்டே வராரு. நீங்களும் ஹாய் தயாங் அங்கிள். ஹாய் வயன். என்ன காலேஜ்க்கா? ஆமாம், காலேஜ் தான் போகிறேன். நல்லா படி அப்படி சொல்லி தயாங்க சொல்கிறாரு. ஓகே படிக்கிறேன். எப்படி போவா காலேஜுக்கு? அது எப்படிடா போவா? காரில் தான் போவா. பொண்ணு தனியாக அனுப்புறியா? ஆமாம். காலம் கெட்டு போயிருக்கு, இன்னும் பொண்ணு தனியாக அனுப்பிட்டுருக்க. சரி நான் கூப்பிட்டு போகிறேன் வயனை. நீ வேறு என்னடா, அவள் சின்ன பொண்ணு, அவளெல்லாம் நீ போய் கூப்பிட்டு போனால் எப்படி தயாங்க அப்படி சொல்லி உங்கள் அப்பா சொல்கிறாரு. சின்ன பொண்ணு தான், சேஃபாக இருக்க வேணா, நான் சும்மா தானே இருக்கேன், நான் கூப்பிட்டு போகிறேன். உனக்கு நிறைய வேலை இருக்கும்டா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் வயனை கூப்பிட்டு போகிறேன். வயன் உனக்கு ஓகேவா? ஓகே அங்கிள். சரி ஓகே, நானும் வயனை கூப்பிட்டு போகிறேன் அப்படி சொல்லிட்டு தேங்க உங்களை கூப்பிட்டு போவார் காலேஜ்க்கு. நீங்கள் பின்னாடி தான் உட்காந்துருப்பீங்க. தேங்க உங்களை கண்ணாடியிலேருந்து பார்த்துட்டே இருக்காரு. அவரோட ஐஸில் அவ்வளோ லஸ்ட்டு தெரியுது உங்களை பார்க்குறப்ப. ஸோ அப்போ நீங்கள் தயாங் அங்கிள், லெஃப்ட் எடுத்தால் காலேஜ் வரும், நீங்கள் என்ன அங்கே கேட் கிட்டே ட்ராப் பண்ணுறேங்க. ஏன்டி உள்ளே ட்ராப் பண்ண என்ன? இல்லை யாராச்சும் பார்த்துருவாங்க. யார் பார்த்தா என்ன? இல்லை வேணாம் தயாங் சார். தயாங் அங்கிள் நான் போய்க்கிறேன் அப்படி சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. இல்லைடி நான் உள்ளே வந்து விடுறேன் அப்படி சொல்லி தயாங் சொல்கிறாரு. ஸோ நீங்களும் சொன்ன மாதிரி தயாங் சொன்ன மாதிரி உள்ளே கொண்டு போய் ட்ராப் பண்ணுறாரு. இப்போ நீங்கள் இறங்கிட்டு பாய் தயாங் அங்கிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அப்போ தயாங் வெறும் பாய் மட்டும்தானா? வேறு? ஓகே வயன் பார்த்து போய்ட்டு வா. ஓகே அங்கிள் அப்படி சொல்லிட்டு நீங்கள் காலேஜ்குள்ளே போயிடுறீங்க. அப்போ நீங்கள் உள்ளே போனோடனே உங்கள் ஃப்ரெண்ட் மீனும், வயன் என்னடி இன்றைக்கி யார் கூட வந்திருக்க அப்படி சொல்லி கேட்குறா. அது எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டுடி. அப்பாவோட ஃப்ரெண்டா? என்னடி பார்க்க இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான் அப்படி சொல்லி சொல்கிறீங்க. அவன் வெள்ளம் பேசக்கூடாது, அவருக்கு இருக்கும் 40 ஏஜ் அப்படி சொல்லி சொல்கிறீங்க. பார்த்தா அப்படி தெரியல வயன், அம்மா ஹேண்ட்ஸமாக இருக்காரு, என்ன பேச ட்ரை பண்ணுவேடி அப்படி சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. என்னது என்னை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு வேணால் நீயே போய் பேசிக்கோ அப்படி சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. செம்மையாக இருக்காண்டி, எனக்கு எப்படியாவது நம்பர் வாங்கி கொடுறி அப்படி சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. பொடி லூஸு அப்படி சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போகிறீங்க. ஸோ அப்படி தான் உங்களுக்கு காலேஜ் டே அன்றைக்கி முடிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் ஆஃப்டர்நூன் வெளியே வரீங்க, பார்த்தா தயங்க உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காரு. அப்போ நீங்கள் அங்கிள் நீங்கள் போகலையா? இல்லைடி போகல. ஏன் அங்கிள் நீங்கள் எதுக்கு இங்கே வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க? இல்லை உன்னை காலையில் ட்ராப் பண்ணிட்டேன், பிக்கப்பும் நானே பண்ணலான்னு நினச்சேன்டி. இருந்தாலும் அங்கிள் நீங்கள் எனக்காக இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது
அப்போல்லாம் இல்லடி. எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட் அப்படி சொல்லி தேங்க்ஸ் சொல்லிட்டு. என்ன ரிக்வெஸ்ட் அங்கிள்? முதல்ல என்ன அங்கிள்னு கூப்பிட்றது நிறுத்துறியா? எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. அங்கிள் இதில் நீங்கள் என் அப்பாவோட ஃப்ரெண்டு தானே? அதெல்லாம் இல்லை வயன், நீ என்ன அங்கிளில் கூப்பிடாத. கால் மீ தயாங் டாடி பேபி. என்னது தாங்கனே கூப்பிடு அப்படி சொல்லி சொல்கிறாரு. ஓகே தயாங் அப்படி சொல்லி சொல்கிறீங்க. ஸோ ஆஃப்டர் தட் நீங்களும் தயாங்க உங்கள் காரில் ட்ராவல் பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் தயாங்க பார்த்து தயாங் நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கட்டுமா? கேள்றி. உங்களுக்கு எப்போ மேரேஜ்? மேரேஜா? ஒன்றும் கிடைக்கல இன்னுமா? எங்கள் அப்பாக்கே மேரேஜ் ஆகிடுச்சு, நீங்கள் எப்போ மேரேஜ் பண்ணிக்க போகிறீங்க? ஆமாம், உங்களுக்கு ஏஜ் எவ்வளோ இருக்குது? 39டி. ஓ 39 ஆகிடுச்சா? அப்போ நீங்கள் சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்கலாம்ல அப்படி சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. பண்ணிக்கணுன்னு தான் ஆசைப்பட்றேன், ஒன்றும் நடக்கலை அப்படி சொல்லி தேங்க்ஸ் சொல்கிறாரு. ஸோ இப்போ நீங்கள் ஓகே நான் வேணால் எங்கள் அப்பா கிட்ட சொல்லட்டுமா உங்களுக்கு பொண்ணு பார்க்க சொல்லி? அதெல்லாம் ஒன்று வேணாண்டி. வயன் அவன்கிட்ட ஒன்று கேட்குவா. கேளுங்க அங்கிள். உனக்கு என்ன பிடிக்குமா? இதில் என்ன கேள்வி? எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே. அப்படியா? எப்படி பிடிக்கும்? அங்கிள் அப்பாவோட ஃப்ரெண்ட், அவ்வளோதானா? வேறு எதுவும் இல்லையா? வேறு என்ன? அதுடி உன் ஃப்ரெண்டே இன்றைக்கி சொன்னால நான் ஹேண்ட்ஸமாக இருக்கேன்னு. அது எப்படி உங்களுக்கு கேட்டுச்சு? அதெல்லாம் கேட்டுச்சு. ஃபோன் நம்பர் கேட்டால? ஆமாம் கேட்டா. உன்ட என் ஃபோன் நம்பர் இருக்காடி? இல்லை 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 அதெல்லாம் இல்லை. சரி அப்படி சொல்லிட்டு தான் கார் ட்ரைவ் பண்ணுறாரு, கண்டினியூ பண்ணுறாரு. ஸோ உங்களுக்கும் வீடு வந்துடுது. நீ உள்ள போ. அப்போ நீங்கள் வரலையா? நான் நைட்டு வரேன். நைட்டா? ஆமாம், உங்கள் அப்பா எதுவும் மீட்டிங் இருக்குது, நைட்டு வர சொன்னான். ஓ சரிங்க அங்கிள் அப்படி சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போகிறீங்க. அப்போ தான் உங்களை கூப்பிட்றாரு. எவயன் சொல்லுங்கள், இங்கே வா அப்படி சொல்லி உங்கள் கையை பிடிச்சிக்கிட்டே இருக்கிறாரு காருக்குள்ளேருந்தே. நீங்கள் அப்படியே பெண்ட் பண்ணி அவரை பார்க்குறீங்க. என்னாச்சு? அங்கிளுக்கு கிஸ் கொடுக்கலாம்ல? கிஸ்ஸா? இல்லடி உங்கள் அப்பா கொடுப்பல அந்த மாதிரி கொடு. இல்லை இருந்தாலும் குட்ரி. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து தயாங்கோட கணத்துலே அப்படி சொல்லிட்டு கிஸ் பண்ணிட்டு அங்கேருந்து ஓடிடுறீங்க. அவ்வளோதான், தயாங்க்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஸோ அப்படி நீங்கள் வீட்டுக்கு போயிடுறீங்க. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்த சீன் பார்க்கலாம். ஸோ நீங்கள் கீழே இறங்கி வரீங்க படித்து முடிச்சுட்டு. உங்கள் அப்பா உங்கள் அம்மா ஹாலில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் அம்மா நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லுவேன். என்ன அம்மா? அது காலேஜில் ட்ரிப்பு போகிறாங்க, நான் வேணால் போயிட்டு வரட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், காலம் கெட்டு போயிருக்கு, ட்ரிப்பு அது இதுன்னு சொல்கிற, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் வயன். சுமாரி எங்கம்மா போகிறீங்க? அப்பா அது வந்து மைசூர்ப்பா அப்படி சொல்கிறீங்க. தோ இருக்குது மைசூர், இதுக்கு ஏன் நீ பொண்ணை வேணான்னு சொல்கிற? இல்லைங்க வேண்டாம், ஆல்ரெடி இப்படி டூருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு தான் என்னென்னமோ ஆகிப்போச்சு அப்படி சொல்லி உங்கள் அம்மா சொல்கிறாங்க. என்னாச்சு? அந்த கொடுமையை கேட்குறீங்க? இவள் காணா போய் இவளால் டூருக்கு போனவங்களால் திரும்பி சீக்கிரம் வர முடியாமல். வேணாம் வயன், நான் சொல்கிறத கேளு, நீ போகக்கூடாது அப்படி சொல்லி உங்கள் அம்மா சொல்கிறாங்க. நீங்கள் போங்கம்மா அப்படி சொல்லிட்டு நீங்கள் கோச்சிட்டு மேலே போயிடுறீங்க. ஸோ அப்போ நீங்கள் கோச்சிக்கிட்டு நைட்டு தூங்கிடுறீங்க. அப்போ நீங்கள் தூங்கிட்டுருக்கீங்க, யாரும் உங்கள் மேலே கை போடுற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. நீங்கள் வந்து அம்மா போ, என்கிட்ட பேசாத, நீ தான் என்ன டூருக்கு போகக்கூடாது சொல்லிட்டுல. அப்படியாடி? புருஷன் நான் இருக்கேன்டி, போயிட்டு வரியா அப்படி சொல்லி உங்களுக்கு ஒரு அஸ்கி வாய்ஸில் பேசுகிற மாதிரி இருக்குது. நீங்கள் சடனாக பயந்து திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா தாங்க நீங்கள் அப்படி சொல்லிட்டு சொல்ல வரதுக்குள்ளே தாங்க உங்கள் வாயை பற்றிடுறாரு. இங்கே பாரு, உனக்கு டூர் தானே போகணும், நான் அமுச்சு வைக்கிறேன்டி, அதுக்கு பதில் நீ என்னை எவனுக்கு அமுச்சு வைக்கணும், அமுச்சு வைப்பியா அப்படி சொல்லி தேங்க கேட்குறாரு. உங்களுக்கு வாய முட்டனா? இப்போ சொல்கிறீ, நான் உன்னை டூருக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன், நீ என்னை எவனை கூப்பிட்டு போறியா? என்ன பேசுகிறீங்க? நீங்கள் எப்படிங்க வந்தீங்க? என்னால் உன்னை பார்க்காம இருக்க முடியல பேபி, ஐ லவ் யூ அப்படி சொல்லிட்டு தாங்க உங்கள் நெக்கில் கிஸ் பண்ணுறாரு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல, தள்ளி விட ட்ரை பண்ணுறீங்க. என்னை விடுங்க. இப்போ நீ கத்துனன்னு வை, அவள் தான் வெளியே மாட்டிப்பேன் அப்படி சொல்லி தேங்க்ஸ் சொல்கிறாரு. எனக்கு என்ன, நீங்கள் தான் மாட்டிப்பீங்க, நீங்கள் இவ்வளோ கேவலமாக பிஹேவ் பண்ணுறீங்க என்கிட்ட அப்படி சொல்லிட்டு நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க. அதெல்லாம் நான் உனக்கு கேவலமாக பிஹேவ் பண்ணலடி, உனக்கு கொஞ்சம் தெரியுமா? உன்னை பார்த்த முத நாள்லேருந்தே பாப்பா இன்னும் அழகுடி, நீ அப்படியே உன்னை பார்த்துனே இருக்கலாமான் இருக்கு. நீ தான் என்ன கண்டுக்கல, அங்கிள் அங்கிள்னு எப்போ பார்த்தாலும் அங்கிள்னே சொல்லிட்டு இருப்பேன். பரவாயில்ல, இதுக்கு மேலே என்னால் வெயிட் பண்ண முடியலடி, யூ காண்ட் எஸ்கேப் பேபி, ஐ லவ் யூ, நோ 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 ஐ ஃபக் யூ அப்படி சொல்லிட்டு தேங்க அப்படியே உங்கள் நெக்கில் கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் ஒரு தள்ளி விட ட்ரை பண்ணுறீங்க, பட் முடியல. தேங்க அப்படியே அவங்க 2 கையை ஒரு கையால் பிடிச்சிட்டு, எங்கே பாரு பேபி, இங்கே நடக்கிறது யாருக்கும் தெரியாது, நீ பயப்பட வேணாம் சரியா, நானும் சொல்ல மாட்டேன். அப்போ புருஷனுக்கு வேண்டியதெல்லாம் நீ கொடு, புருஷனுக்கு வேண்டியதெல்லாம் நான் கொடுக்குறேன் அப்படி சொல்லி தேங்க்ஸ் சொல்கிறாரு. யாருக்கு யார் புருஷன்? நீங்கள் ஏன் அப்படி பண்ணுறீங்க? நீங்கள் அப்பா ஃப்ரெண்டு தானே, நான் உங்ககிட்ட பேசினேன், என்னை விடுங்க. சும்மா அப்பா பண்ணிட்டுருக்க, அவன் உண்மையான அப்பாவா?
ஏதோ ஸ்டெப் டாடு சும்மா அப்பா அப்பான்னு உருகுற அப்படி சொல்லி தேங்க்ஸ் சொல்கிறாரு. என்னை விடுங்க, எனக்கு வலிக்குது கை விடுங்க அப்படி சொல்லி நீங்கள் அழுவுறீங்க. ஸோ அப்போ தயங்கும் எதுவுமே பேசாமல் உங்கள் லிப்பில் ரொம்ப ஹார்ஷாக கிஸ் பண்ணுற ஸ்டார்ட் பண்ணுறாரு. உங்களால் அந்த கிஸ்ஸை ஹீல் பண்ணிக்க முடியல, அந்தளவுக்கு பெயின்ஃபுல்லாக இருக்குது. அப்படியே கடிச்சு இழுக்கிறாரு. உங்களுக்கு வலிக்குது, என்னை விடுங்க, எனக்கு வலிக்குது, எனக்கு வலிக்குது, எனக்கு வலிக்குது. அடி சும்மா வலிக்குதுன்ற. உங்கள் அம்மா பண்ணதுலேயே நல்ல காரியம் என்ன தெரியுமா? உன்னை பெற்றது தாண்டி, சும்மா சொல்லக்கூடாது. செம்மையாக இருக்கும் வயன். நீ நடந்து வருவல்ல பா, செம்மையாக இருக்கும். நீ தூங்குறப்ப நிறைய தடவை உன்னை ரசிச்சிருக்கேன்டி. இதோ இந்த பக்கம் உட்காந்து. ஆமாம், நிறைய டைம் ஜன்னல் ஏறி குதிச்சு வந்திருக்கேன் உன்னை பார்க்க. அவ்வளோ அழகாக தூங்குவேன். அப்போல்லாம் உன்னை பண்ணும் போல் இருக்கும்டி. ஆனால் வேணான்ட்டு போயிடுவேன். ஆனால் இன்றைக்கி என்னால் முடியல வயன், முடியல. இப்படியே போச்சுன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான். அதான் இன்றைக்கி நான் வந்துட்டேன். என் பொண்டாட்டியும் நல்லா மேங்கி போயிருப்பாள். அழகுடி நீ, அழகி, அழகி அப்படி சொல்லிட்டு தாங்க அப்படியே உங்கள் நெக்கில் கிஸ் பண்ணுறாரு அகேன்னு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல, இவர் என்ன இப்படி பிஹேவ் பண்ணுறாரு அப்படி சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து தாங்க தள்ளி விட ட்ரை பண்ணுறீங்க. அப்போ தாயும் உங்கள் 2 கையும் பிடிச்சிட்டு சும்மா ஆடிட்டுருக்காத, புரியுதா? சரி ஓகே, சரி இன்றைக்கி வேணாம், ஓகே நாளைக்கு வச்சுக்கலாம், சரியா? இங்கே பாரு, இப்போ நடந்தது மட்டும் வெளியே போச்சுன்னு வச்சுக்கோ, அதுதான் ஒன்று. இப்போ நம்ம பண்ணதெல்லாம் வீடியோ எடுத்திருக்கேன்டி, பார்க்குறியா, வீடியோ பார்க்குறியா அப்படி சொல்லிட்டு அவர் சைடில் கேமரா வச்சுருப்பாரு. அதெல்லாம் எடுத்து உங்களுக்கு காட்டுறாரு. நீ மட்டும் ஏதாவது வாங்கி திறந்தான்னு வை, தோ இப்படி நீ சட்டை போடாமல் இருக்கியே, அது லீக் ஆகிடும். பரவாயில்லையா? இல்லை இல்லை வேணாம், நான் சொல்ல மாட்டேன். குட் கேர்ள், சரி புருஷன் போயிட்டு வரேன், லவ் யூ அப்படி சொல்லு. தாங்க அங்கே திருப்பி குதிச்சு போயிடுறாரு. உங்களுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, என்ன நடக்குது அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஹாலிடேல நைட்டெல்லாம் தூங்கிட்டு இருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் இதை எப்படியாவது அம்மா கிட்ட சொல்லிடணும் அப்படி சொல்லிட்டு இறங்கி ஹாலில் வருவீங்க. பார்த்தா உங்களுக்கு செம்ம ஷாக்கு. தாயாங்க உங்கள் முன்னாடி தான் உட்காந்துட்ருப்பாரு உங்கள் அப்பா கிட்ட பேசிட்டு. அப்போ நீங்கள் வேன் வா, என்ன இன்னைக்கு ஒன்று காலேஜ் இல்லையா? அப்பா என்னம்மா ஏன் ஒரு மாதிரி இருக்கா, உடம்பு எதுவும் சரியில்லையா? இல்லைப்பா, என்னாச்சு வயன், உடம்பு சரியில்லையா? வா டாக்டர்கிட்ட போகலாம் அப்படி சொல்லி தான் உங்கள் கையை பிடிக்கிறார். நீங்கள் தட்டி விட்டு என்னாச்சுமா, ஏன் தட்டி விட்ற? ஒன்றும் இல்லைப்பா, நான் கிளம்புறேன் அப்படி சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ தாங்க அங்கே வந்து உங்களை ஒரு மாதிரி லஸ்ட்டு ஃபுல்லாக பார்க்குறாரு. அப்போ நீங்கள் அப்பா நான் காலேஜ் போய்ட்டு வரேன். என்னம்மா என்னாச்சு, சாப்பிடாம போகிறேங்கிறேன்? இல்லைப்பா எனக்கு வேணாம். வயன் சாப்பிட்டு போடி. வேணாம்மா, நான் காலேஜில் சாப்பிட்டுக்கிறேன் அப்படி சொல்லி நீங்கள் வெளியே போகிறீங்க. அப்போ தான் வயன் நான் கூப்பிட்டு போகிறேன்டி உன்னை. கரெக்டாக சொன்னதேன், அவள் ஏதோ பதட்டமாக இருக்கா, நீயே கொண்டு போய் விட்டுரு. சரிடா. இல்லைப்பா, இல்லை நானே போய்க்கிறேன். என்னம்மா அங்கிள் தானே கூப்பிட்டு போகிறேன் சொல்கிறா, போ. இல்லைப்பா நானே போய்க்கிறேன் சொல்கிறேன்ல, போ அப்படி சொல்லி உங்கள் அப்பா உங்கள் கட்டாயப்படுத்தி உங்களை தான் கூட அனுப்பி வைக்கிறாரு. ஸோ நீங்களும் உங்கள் காரில் உட்காந்துருக்கீங்க, எதுவுமே பேச மாட்டேறீங்க. அப்போ தாங்க தான் ரெடி பண்ணாட்டி புருஷன் இது பண்ணதில் என்ன தெரியல போல், அவ்வளோ மூடாயிடுச்சா அப்படி சொல்லி கேட்குறாரு. சி வாய் மூடுங்க. நான் எங்கள் அப்பா கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோங்க, உங்கள் நிலைமை நினச்சி பாருங்கள். அப்படியா, பயன்டண்டி, அம்மா பயமாக்குது, ஐயோ பயமாக இருக்குவேன். சிப்போ நீங்கள் பாரு, நீ அவன்கிட்ட வேணா சொல்லு, எனக்கு எந்த கவலையும் இல்லை, நீ தான் எனக்கு பொண்டாட்டி அப்படி சொல்லி தான் எனக்கு சொல்கிறாரு. இப்போ எதுக்கு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க? எனக்கு பயமாக இருக்குது. நான் உங்களை எங்கள் அப்பா மாதிரி அப்பா கீச்சிருவேன் இன்னொரு வாட்டி இப்படி சொன்னேன்னா. இங்கே பாரு, நீ பொண்டாட்டிடி, நான் புருஷன்டி, அப்பா சொப்பான்னு வாய் கீழ்ச்சிருவேன் அப்படி சொல்லி தான் சொல்கிறாரு. அப்போ நீங்கள் ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, நான் போகிறேன், நான் தனியாக போய்க்கிறேன். பாரு பொண்டாட்டி, உன்னை தனியாக விடுறதுக்கெலாம் புருஷன் இல்லடி. இங்கே பாரு, நீ படித்து முடி, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், சரியா? உன்னை நல்லா பார்த்துப்பண்டி. இதை பாரு, என்கிட்ட கார் இல்லையா, சொத்து இல்லையா, பணம் இல்லையா, எல்லாமே இருக்குது, எல்லாம் உனக்காக தாண்டி, உனக்காக மட்டும்தான், சரியா? எனக்கு பிடிக்கல இந்த வாழ்க்கை அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. பட் தாங்க உங்களை காலேஜுக்கே கூப்பிட்டு போகல, அப்படியே அவர் காரை திருப்பிட்டு அவரோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு கூப்பிட்டு போகிறாரு. நீங்கள் இது காலேஜ் போகிற வழி இல்லையே. ஆமாம் இல்லை தான், இது காலேஜ் போகிற வழி இல்லை தாண்டி. இப்போ யாரும் ஆமான்னு சொன்னால் அப்போ நீங்கள் என்ன எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க? கத்தக்கூடாது, சரியா? புருஷனுக்கு கத்தினா பிடிக்காது. இப்போ நம்ம எங்கே போகிறோம்? என்னோடய கெஸ்ட் ஹவுஸ்க்கு போகிறோம்டி. எதுக்கு நாங்களாம் வரல. உன்னை யார் இப்போ கூப்பிட்டா? உன்னை வாழலாம், யாரும் கூப்பிடல, போகிறோம், அவ்வளோதான். ஸோ அந்த கெஸ்ட் ஹவுஸும் வந்துட்டு தாங்க வெளியே இறங்கிட்டு வெளியே வாடி, நான் வரல
ப்ளீஸ் என்னை விட்டுருங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஃபோன் எடுத்து உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் அடிக்க போகிறீங்க. அப்போ தாங்க உங்கள் ஃபோனை பிடிங்க ஒரு பேக்கெட்டில் வச்சுட்டு சும்மா ஃபோனை பண்ணிக்கிட்டு வாடி அப்படி சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி இழுக்கிறாரு. நீங்கள் வரவே மாட்டேங்கிறீங்க. ஸோ அப்படியே அவர் உங்களை தூக்கிக்கிறாரு பிரைடல் ஸ்டைலில். என்னை விடுங்க ப்ளீஸ், என்னை விட்டுருங்க, எனக்கு வேணாம் இதெல்லாம். உன்னை யாரையும் கேட்டா வேணும்ண்ணே, இங்கே பாரு புருஷனுக்கு வேணும். நான் சொன்ன மாதிரிலாம் நீ இருந்தான்னு வச்சுக்கோயேன், சந்தோஷமாக இருக்கும்டி வாழ்க்கை. எப்படி சந்தோஷமாக இருக்கும் வா அப்படி சொல்லிட்டு தாங்க உங்களை தூக்கிட்டு போகிறாரு. உள்ளே போகிறாரு, தூக்கிட்டு போயிட்டு பெட்டில் போடுறாரு. உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பயந்த மாதிரியே உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ இப்போ தாங்கும் அப்படியே ஒரு ஷர்ட்டெல்லாம் கட்டிட்டு உங்கள் பக்கத்தில் வந்து உட்காராரு. நடி புருஷன் எப்படி பார்த்தோன்னே வெக்கமாக இருக்கா? சி ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க? ப்ளீஸ் என்னை விட்டுருங்க ப்ளீஸ். விட்டுருங்கலாம் சொல்லக்கூடாதுரி. ஆடி அப்படி சொல்லிட்டு உங்களை தூக்கி அவர் மடியில் உட்கார வச்சுக்கிறாரு. நீங்கள் எதுவுமே பேச மாட்டீங்க, உங்களுக்கு அழுக மட்டும்தான் வருது. சை சும்மா அழுதுனே இருக்க, இங்கே பாரு அதெல்லாம் பண்ணுற வயசு வந்துச்சு, பண்ணிடணும் சரியா வயன், அப்புறம் தப்பாயிடும் சரியா வா அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்கள் 2 சீக்ஸையும் பிடிச்சி அவர் பக்கமாக திருப்பி உங்கள் லிப்பில் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. நீங்கள் தடுக்கவே மாட்டீங்க, அப்படியே அமைதியாகவே உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு அழுக மட்டும் தான் வருது, நீங்கள் ரொம்ப பயந்து போயிருக்கீங்க. தான் கிஸ் பண்ணுறது ஸ்டாப் பண்ணிட்டு உங்களை பார்க்குறாரு. என்ன இப்போ எதுக்கு இப்படி உட்காந்துருக்கேன்? பிடிக்கலையா? எனக்கு 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 வேணாம். இங்கே பாருவேன், ஐ லவ் யூ. இல்லைப்பா, நீங்கள் எப்படி என்ன லவ் பண்ண முடியும்? ஏஜ் இஸ் ஜஸ்ட் நம்பர் ரீ. இங்கே பார், எனக்கு ஒன்று பிடிக்கும் வேன். எப்போ தெரியுமா? நீ முத என்கிட்ட வந்து தாங்க அங்கிள் நான் இந்த ட்ரெஸ்ஸில் அழகாக இருக்கேனா அப்படி சொல்லி கேட்டியே, ஞாபகம் இருக்கா? எப்போது 12th படிக்கிறப்போ. அப்போ விழுந்தண்டி, சரியான அழகு தெரியுமா? நீ எத்தனை நாள் உன்னை ரசித்து பார்த்துருங்க தெரியுமா? எனக்கு ஒன்று அவ்வளோ பிடிக்கும் வயன். ஆனால் உனக்கு தான் எனக்கு பிடிக்கல. பரவாயில்ல, பிடிக்க வச்சுருவேன், அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா நீ எனக்கு பொண்டாட்டியாக போகிறல வயன். அழகிடி நீ, அழகி அப்படி சொல்லிட்டு திருப்பி உங்கள் லிப்பில் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. நீங்கள் தாங்க புஷ் பண்ணி விட்டுட்டு வேணாம் ப்ளீஸ், எனக்கு பயமாக இருக்கு, வேண்டாம். பயப்படக்கூடாதுடி. இந்த பாரு, இப்போ இதை பண்ணுறோன்னு நான் தான், உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறோன்னு நான் தான், அப்புறம் என்ன உனக்கு பயம்? அப்படி தான் இந்த லிப்பில் கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் தான் கண்ணை பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போ தான் டாடி ஏன் அப்படி பார்க்குற? இல்லை நான் உனக்கு கேட்கட்டுமா? என்ன கேளு. இல்லை தான் அது நான் உங்களை விட ரொம்ப சின்ன பொண்ணு இல்லை, இப்போ தானே சொன்னேன். ஏஜ் இஸ் ஜஸ்ட் நம்பர் டி. ஆபா இங்கே வரி ஏன், உனக்கு என்ன பிடிச்சிருக்கா சொல்லு. எனக்கு உங்களை பிடிக்கும், ஆனால் எப்படி பிடிக்கும் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. பிடிக்குமா பிடிக்காதா? ஆனால் பிடிக்குமா பிடிக்காதா ஒரே பதில், பிடிக்கும். அப்புறம் என்னடி பாரு, நான் அதெல்லாம் பண்ணுறேன், உன்னை விட்டு போயிடுவேன், அப்போல்லாம் பயப்படாத சரியா? உன் அப்பா அம்மாட்ட வந்து நானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொல்கிறேன் சரியா? இல்லை இருந்தாலும் உனக்கு என்ன பிடிக்கும் தானேடி? எனக்கு உங்களை பிடிக்கும், ஆனால் இந்த மாதிரி இங்கே பாரு, நான் உன்னை பார்த்துப்பேன் வயன். நீ சொல்லு, நான் அழகா இல்லையா? அழகாக தான் இருக்கீங்க. அப்புறம் என்னடி? நீங்கள் பாரு, ஐ லவ் யூ டி வயன், ஐ லவ் யூ ஸோ மச் அப்படி சொல்லிட்டு தேங்கும் உங்களுக்கு கிஸ் பண்ணுறாரு. ஸோ அதுக்கு மேலே நீங்கள் எதுவுமே பேசலை. அப்படியே தேங்கும் உங்கள் மேலே படுத்துட்டு உங்கள் டிஷர்ட்டை ரிமூவ் பண்ணி தூக்கி போடுறாரு. அப்படியே உங்களை ஃபுல்லாக பார்க்குறாரு. வயன், இதை பார்க்கணும் தான்டி இத்தனை நாள் காத்துட்ருந்தேன். அழகாக இருக்குடி, செம்மையாக இருக்குது, நச்சுன்னு இருக்குது அப்படி சொல்லிட்டு உங்கள் நெக்கில் கிஸ் பண்ணிவிட்டு உங்கள் செஸ் மேலே கை வைக்கிறாரு. அப்போ நீங்கள் அதுதான் வலிக்குது ஃபஸ்ட் டைமில் அப்படி தான் இருக்கும் அப்படி சொல்லிட்டு தாங்கும் உங்கள் நெக்கில் கிஸ் பண்ணிட்டு உங்கள் பாடி ஃபுல்லாக ஒரு ஹேண்ட்ஸை வச்சு ப்ளே பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கு அது ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க. அது என்ன ஃபீல்னு உங்களுக்கு தெரியல. அண்ட் உங்களுக்கு ஒரு மாதிரியாக மட்டும் இருக்குது. ஸோ அப்படி தாங்கும் உங்கள் கண்ணை பார்த்துட்டே இருக்காரு. வயன், என் கண்ணில் லஸ்ட் இருக்கா லவ் இருக்கா சொல்றி? எனக்கு தெரியல. சொல்லு, என் கண்ணில் லஸ்ட்டு தானே இருக்குது, லவ் இல்லைல்ல? ஐயோ நான் அப்பெல்லாம் சொல்லலை. எனக்கு தெரியும்டி. நீங்கள் பாரு, நான் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறனோ
அதை விட அதிகமாக உன் மேலே லஸ்ட்டு இருக்குடி இருக்குது. எங்க பாரு, அதெல்லாம் நீ பயப்படாத சரியா? புருஷன் பார்த்துப்பேன்டி, உன்னை நல்லா பார்த்துப்பேன். ராணி மாதிரி நல்லா சூப்பராக அப்படி பார்த்துப்பேன் சரியா? நீ பயப்படாத. நான் பயப்படல அப்படி சொல்லிட்டு நீங்கள் அமைதியாக இருக்கீங்க. ஸோ தயாவும் அப்படி அவர் ஹேண்ட்ஸ் எடுத்துகிட்டு போய் உங்கள் செஸ் மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணுறாரு. தங்களுக்கு அப்போ தான் இருக்கும் அப்படி சொல்லிட்டு ப்ரெஸ் பண்ணுறாரு. ப்ரெஸ் பண்ணிவிட்டே அப்படியே ஒரு ஹேண்ட்ஸை உங்கள் இன்னொருக்குள்ளே கை விடுறாரு. நீங்கள் மூன் பண்ணுறீங்க. சூப்பராக இருக்குடி நீ மூன் பண்ணுறது கேட்குறப்போ. வாவ் வாவ் அப்படி சொல்லிட்டு அகெயின் அவர் 2 கையையும் உங்கள் 2 செஸ்ட்டுக்கு இன்னருக்குள்ளேயும் கை விட்டு அப்படி ப்ரெஸ் பண்ணுறாரு. உங்களுக்கு அந்த ஃபீல் ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ அப்படியே தாங்க ஒரு கையை எடுத்துகிட்டு உங்களை திருப்பி போடுறாரு. திருப்பி போட்டு உங்கள் இன்னரை கழட்டுறாரு. நீங்கள் வேண்டாம் புருஷன் தானடி வேறு யாரும் பார்க்கலல்ல அப்படி சொல்லிட்டு கழட்டி தூக்கி போடுறாரு. ஸோ நீங்கள் மேலே நியூடாக இருக்கீங்க. பார்க்க வரத்துக்குள்ளே நீங்கள் உங்கள் கை க்ராஸ் பண்ணி வச்சுக்கிறீங்க. அதை வருவேன் க்ராஸ்லாம் பண்ணாது பார்க்கணும்டி. 2 அழகிங்களை பார்க்கணும். கையெடு கையிடுறீங்கிற அப்படி சொல்லிட்டு தாங்கும் அவர் உங்கள் கையை தள்ளி விட்டுட்டு பார்க்குறாரு. சூப்பராக இருக்குடி அப்படி சொல்லிட்டு அப்படியே அங்கே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. நீங்கள் குஸ்தா அப்படி சொல்லிட்டு திருப்பி அப்படி பண்ணுறாரு. உங்களுக்கு சிரிப்பு வருது. வர்றா என் பொண்டாட்டி சிரிக்கிறா. அப்போ என் பொண்டாட்டி நான் பண்ணுறது பிடிச்சிருக்கான் அப்படி சொல்லி தான் கேட்குறாரு. ஸோ நீங்கள் அப்போ எதுவுமே பேசலாமே ஏறீங்க அப்படி சொல்லிட்டு தாங்க அப்படியே செஸ்ட்டு ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க அவர் கிஸ் பண்ணுறத. அப்படியே ஒரு ஹேண்ட்ஸை எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் பேண்ட் மேலே வைக்கிறாரு. அப்போ நீங்கள் வேண்டாம் பயப்படாதரி, கல்யாணம் தானே பண்ணிக்க போகிறேன், பண்ணலாம் தப்பில்லை அப்படி சொல்லிட்டு உங்கள் பேண்ட்டை ஜிப்பை கட்டுறாரு. நீங்கள் தாங்க பார்க்குறீங்க. அப்படியே அவர் ஏஞ்சி அவர் பேண்ட்டு அவர் இன்னும் ரிமூவ் பண்ணிட்டு இப்போ அவர் நியூடாக அவங்க முன்னாடி நிற்கிறாரு. நீங்கள் கண்ணை முடிக்கிறீங்க. கண்ணெல்லாம் மூடாதரி, அப்புறம் மாமாவுக்கு இன்னும் மூடாயிரும். கண்ணதுரை வேணாம் நான் பார்க்க மாட்டேன். பாரி அப்படி சொல்லிட்டு உங்கள் கையை எடுத்து விட்றாரு. நீங்கள் பார்க்குறீங்க. தாங்க என்னடி அப்படி பார்க்குற? நான் அதெல்லாம் ஒன்றும் பார்க்கலையே. சும்மா நடிக்காதரி. முன்னாடி நீ பார்த்தல? நான் பார்த்ததே இல்லை. நடிக்காத உங்கள் ஃபோனை நான் பார்த்துட்டேன் அப்படி சொல்லி தேங்க சொல்கிறாரு. ஏன் பெர்மிஷன் இல்லாமல் நீங்கள் எப்போ என் ஃபோன் எடுத்து பார்த்தீங்க? மேடம்கிட்ட பெர்மிஷன்லாம் கேட்கணுமா? ஆமாம் மேடம் என்ன பார்த்து வச்சுக்கிறீங்க? உங்கள் அம்மாவுக்கு தெரியுமா இல்லை உங்கள் அப்பனுக்கு தெரியுமா? அதெல்லாம் எப்படி அப்பா அம்மாவுக்கு தெரியும்? அதெல்லாம் சின்ன வயசில் எல்லோரும் பார்க்குறது தானே. அப்போது பார்க்குறது தப்பு இல்லை, பண்ணுறது மட்டும் தப்பாடி. அப்படி நான் சொல்லவே இல்லையே. சரி ஓவராக பேசுவேண்ணா ஏந்த நில்லு அப்படி சொல்லிட்டு தாங்க உங்களை நிற்க வச்சு உங்கள் பேண்ட்டை ரிமூவ் பண்ணுறாரு. அப்போ நீங்கள் பார்க்குறீங்க. என்னடி ஃபஸ்ட்டு அவ்வளோ குதிச்ச, இப்போ எதுவுமே பண்ண மாட்டேற? இல்லை நீங்கள் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்களே, அப்போ உனக்கு என்ன பிடிக்கும் தானே? பிடிக்கும் தான், ஆனால் நீங்கள் என் அப்பாவோட ஃப்ரெண்டுங்கிறதுனால தான் நான் வந்து உங்கள்கிட்ட அப்படிலாம் பேசலை அப்படி சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. சுச்சோ சரி இனிமேல் அந்த பயம் வேணாம் சரியா? இனிமேல் நான் பிடிச்சேன். நீ யார் எனக்கு? நான் ஒயன் பழம், நீ பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேண்ட்டை ரிமூவ் பண்ணி தூக்கி போட்டுறாரு. பேசிகிட்டே இருக்கப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அடி வெக்கப்படாதடி அழகி அப்படி சொல்லிட்டு உங்கள் கீழே இருக்க இன்னரையும் கழட்டுறாரு. ஸோ அப்படியே தாங்கும் உங்கள் மேலே வந்து படுக்கிறாரு. நீங்கள் உங்கள் 2 கை எடுத்து தாங்கோட ஷோல்டரில் போட்டுக்கிறீங்க. அப்போ தான் பரவாயில்லையே என் பொண்டாட்டி தேடிட்டா அப்படி சொல்லிட்டு உங்கள் இப்போ ஃபுல்லாக உங்கள் பெல்லி பட்டனில் கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் மூன் பண்ணிகிட்ருக்கீங்க செம்மையாக. அவர் ஆன்சர் வச்சு உங்கள் செஸ்ட் ப்ரெஸ் பண்ணிட்டே இருக்காரு. நீங்களும் மூன் பண்ணிட்டே இருக்கீங்க. ஸோ அப்படியே உங்கள் மேலே வந்துட்டு அவர் அதை பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. நீங்கள் தங்க வலிக்குது ஃபஸ்ட் டைம் ரெடி அப்போ தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படி சொல்லிட்டு பண்ணுறாரு. ஸோ அப்படியே 1 ரவுண்டு 2 ரவுண்ட் 3 ரவுண்ட் போயிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் தாங்க முடியல, தாங்க வேண்டாம் போதும் எனக்கு டயர்டாக இருக்குது. சரி ஓகே ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படி சொல்லிட்டு உங்கள் மேலே வந்து கீழே வந்து படுத்துக்கிறாரு. அப்படியே உங்களை பிடிச்சி அவர் செஸ்ட்டில் சாய்ச்சி படுக்க வச்சுக்கிறாரு. அப்போ நீங்களும் வந்து தேங்க ஹக் பண்ணிக்கிறீங்க. வயான் சொல்லுங்கள் ஐ லவ் யூ டி. ஐ லவ் யூ டூ தாங். ஏன் சொல்கிற லவ் யூ டூன்னு? ஆமாம் நான் தான் சொன்னேன். வர்றா அம்மா முல்லையடி. சரி ஓகே இங்கே பாரு சொல்லுங்கள். நான் பேசுகிறேன் வீட்டில் வந்து சரியா? நீ பயப்படாத. எப்போ பேசுவீங்க? எனக்கு தெரியும்டி
நீ இப்போ தானே ஃபஸ்ட் இயர் படிக்கிற, பேசலாம் பொறுமையா. அப்போது இது சும்மா ரிஹர்சல் ரீ, நீ ஒன்றும் பயப்படாத சரியா அப்படி சொல்லிட்டு ஆஃப்டர் தட் நீங்கள் 2 பேரும் இப்படியே தூங்கிடுறீங்க. ஸோ இப்படியே ஒரு ஆஃப்டர்நூன் ஆகுது. இப்போ தான் நீங்கள் ஏஞ்சிக்கிறீங்க. இப்போ தயாங்கும் உங்களுக்கு முன்னாடி ஏஞ்சி உங்களுக்காக சாப்பிட்றதுக்கு ஃபுட்டெல்லாம் செஞ்சு வச்சுருப்பாரு. நீங்கள் பார்க்குறீங்க, இதெல்லாம் எனக்கா? ஆமாம், என் முன்னாடிக்காக நானே பண்ணது. உங்களுக்கு சமைக்க தெரியுமா? தெரியும், ஆனால் இது வரைக்கும் யாருக்கும் சமைச்சு கொடுத்ததில்ல, என் முன்னாடிக்கு தான் ஃபஸ்ட்டு. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் நீ தான் சமைக்கணும். நான் சமைப்பேன் தயாங் அப்படி சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. அலக்கி அலக்கி அப்படி சொல்லிட்டு அவரே உங்களுக்கு ஒன்று ஒன்றா ஊட்டுறாரு. ஸோ நீங்களும் தயாங்க்கு அப்படி ஒன்று ஒன்றா ஊட்டுறீங்க. ஸோ இப்போ 2 பேரும் சாப்பிட்டுட்டே இருக்கீங்க. 2 பேரும் ட்ரெஸ்ஸே போடாமல் தான் சாப்பிட்டுருக்கீங்க. ஸோ தயாங்கும் வேன் சொல்லுங்கள், குளிக்கலாமா? நான் காலையில் தான் குளிச்சுட்டு வந்தேன். பழம், நம்ம 2 பேர் சேர்ந்து குளிக்கலாமாடி? அதெல்லாம் வேண்டத, வாடி அப்படி சொல்லிட்டு உங்களை தூக்கிட்டு போகிறாரு. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பாத்ரூமில் என்ன நடக்கும்னு. ஸோ மறுபடியும் ஒரு 4-5 ரவுண்ட் போகுது. ஸோ தாங்க உங்களை தூக்கிட்டு வெளியே வராதிங்க. தாங்க நீங்கள் ரொம்ப மோசம், போங்க. அழகி அதெல்லாம் ஒன்றும் இல்லை. தாங்க டைம் என்ன ஆகுது? ஒரு 6 குண்டி. ஐயோ 6 மணியா? நான் வீட்டுக்கு போகணுமே. சரி பயப்படாத, அதெல்லாம் நான் காலேஜ் மூலியமாக அவங்க அப்பாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், இன்றைக்கி உனக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குன்னு. ஐயோ நான் ஃபெயில் ஆனதானே ஸ்பெஷல் கிளாஸ் வைப்பாங்க, நான் பாஸ் ஆகிட்டேனே. அதெல்லாம் அவன் அப்பா நீங்கள் என்ன தெரிய போகுது. சரி நம்ம எங்கேயாவது வெளியே போகலாமாடி? அதான் 6 மணி ஆயிடுச்சு, நான் வீட்டுக்கு போகணுமே. வயான் போகலாமா? போகலாம் வேணாமா? போகலாம் அப்படி சொல்லிட்டு நீங்களும் தேங்கும் ரெடி ஆகிட்டு. ஸோ இப்போ ஒரு பீச்சுக்கு தான் போகிறீங்க. இப்போ தேங்கும் பொடி இப்போ தண்ணியில் விளையாடு. நீங்கள் வரலையா? பொடி அப்படி சொல்கிறாரு. ஸோ நீங்களும் தண்ணியில் போய்ட்டு ஜாலியாக விளையாடுறீங்க. அவங்க தூரத்துலேருந்து பார்த்துட்டு உங்களை அழகாக ஃபோட்டோ எடுக்கிறாரு. நீங்கள் நீங்களும் வாங்க ஃபோட்டோ எடுத்துக்கலாம் 2 பேரும் சேர்ந்து அப்படி சொல்கிறீங்க. ஸோ அப்படியே உங்களோட டேஸும் கொஞ்சம் கொஞ்சமாக போகுது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் உங்ககிட்ட லஸ்ட்ஃபுல்லாக தான் பழகிருப்பார். ஸோ போக போக நீங்களும் ட்ரூவாக லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ நீங்கள் செகண்ட் இயர் படிக்கிறீங்க. ஸோ ஒரு நாள் நீங்கள் ரூமில் உட்காந்துட்டு ஃபோட்டோ தான் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ உங்கள் அம்மா வயன் அம்மா என்ன பார்த்துட்ருக்க ஃபோனில்? அம்மா ஒன்றும் பார்க்கலம்மா. என்ன பார்த்து சிரிச்சிட்டு இருந்தான்னு கேட்டேன். அம்மா ஒன்றும் பார்க்கல, ஃபோனை காட்டு. அம்மா ஃபோனை காட்டுன்னு சொன்னேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, கொடுங்க அப்படி சொல்லிட்டு உங்கள் ஃபோனை பிடிங்கி பார்க்குறாங்க. பார்த்தா அதில் தயாங்கோட ஃபோட்டோ. என்னடி இது? அம்மா என்னது இதுன்னு கேட்குறேன். அம்மா தாங்க நீ அதுக்கு தயாங் ஃபோட்டோ பார்த்து சிரிச்சிட்ருக்க? அம்மா அது அப்போது தாங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணுறாரு. நீங்கள் தாங் பேபி அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க. அதை பார்த்துட்டு அவள் தான் உங்கள் அம்மாவுக்கு செம்மையாக்கும் வருது. அவங்க தான் ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. பொன்னாடி என்னடி பண்ணுற? மாமா ஃபோட்டோ பார்த்து ரசிச்சிட்டு இருக்கியா? தயாங் வீட்டுக்கு வாங்க அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா கட் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த சைடு தயாங்கு போச்சு மாட்டான் அப்படி சொல்லிட்டு அவரும் கிளம்புறாரு வீட்டுக்கு. அப்போ உங்கள் அம்மா கீழே வா அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. ஸோ நீங்களும் கீழே போகிறீங்க, பயந்துகிட்டே உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ உங்கள் அம்மா போய் உங்கள் அப்பா கிட்ட இதெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ உங்கள் அப்பா உங்களை மறைச்சி பார்க்குறாரு. என்னவா என்ன இதெல்லாம்? என்னது இது? அவன் வரட்டும் அப்படி சொல்லிட்டு உங்கள் அப்பா உட்காந்துருக்காரு. ஸோ அப்போ தயாங்கும் உள்ளே தயங்கி வராரு. உள்ளே வரலாமா? வா அப்படி சொல்லி உங்கள் அப்பா சொல்கிறாரு. ஸோ தயாங்கம் வந்து உட்கார்றாரு. அப்போ உங்கள் அப்பா என்ன தயாங்க இது? என்னது இது? டே அது ஒன்றும் இல்லைடா. அது என்ன ஒன்றும் இல்லை, வந்து போய் நின்றுட்டுருக்க. ஏங்க முதல்ல இவ்வளோ திருத்தணும், நீ சுமாரி. என்ன தயாங்? எத்தனை நாளாக நடக்குது இதெல்லாம்? அப்பா அவர் எதுவும் வாய மூடு வயன். அது சரி, நான் டேரெக்டாக பேசிடுறேன். நான் பொண்ணு வயலாக லவ் பண்ணுறேன். நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறோம். எனக்கு வயன் வேணும்டா, எனக்கு வயனை கல்யாணம் பண்ணி தெரியா அப்படி சொல்லிட்டு தாங்க கேட்டுடுறாரு. ஸோ உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் மாற்றி மூஞ்சை பார்த்துக்கிறாங்க. நீங்கள் அவள் தான் பயந்துகிட்டே இருக்கீங்க, செத்தோம் நம்ம அப்படி சொல்லிட்டு தாங்க உங்களை பார்க்குறாரு. பார்த்து ஒன்றும் இல்லை பயப்படாத, இல்லை பயப்படாத அப்படி சொல்கிறாரு. ஸோ நீங்களும் அமைதியாக இருக்கீங்க. அப்போ உங்கள் அப்பா கல்யாணம் என் பொண்ணு நீ எப்படி சொல்கிற? என்கிட்ட என்ன கேட்குறீங்க? இல்லை உங்கள் விருப்பம்தான். சரிடா, முடியாது, வெளியே போ. டேய் என்னடா எப்படி சொல்கிற? நான் பார்த்து பண்ண வயனா நல்லா. டேய் தயாங்கு போடா வெளியே. டேய் என்னடா? ஒன்று என் பொண்ணுக்கு உனக்கு செட் ஆகுதுடா அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் செட் ஆகாது? டேய் அவள் சரியான வாயாடிடா அப்படி சொல்லி உங்கள் அப்பா சொல்கிறாரு. அவள் தான் அவங்க அப்பா அம்மாவும் சிரிக்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஐயோ எங்களுக்கு இது எப்பயோ தெரியும்,
நாங்களும் என் பொண்ணு எப்படியாவது மாட்டுவான்னு வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். ஆனால் அவள் மாட்டின மாதிரியே தெரியல. அதான் இன்றைக்கி அவளே மாட்டிக்கிட்டா. அப்பா என்ன சொல்கிறீங்க அம்மா? வயன் லூஸு, நீ தாங்க லவ் பண்ணுறேன்னு எங்களுக்கு எப்போயோ தெரியும்டி. சும்மா ப்ராங்க் பண்ணும். நீங்கள் மட்டும்தான் எங்களை ஏமாற்றுவீங்களா? நாங்கள் ஏமாற்ற மாட்டோமா அப்படி சொல்லி உங்கள் அப்பா அம்மாவும் சிரிக்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ நீங்கள் அம்மா அப்பா அப்படி சொல்லிட்டு போய் அடிக்கிறீங்க. ஸோ உங்கள் அப்பாவும், இங்கே பாரு வயன், நீ இதை எங்ககிட்ட மறைக்கணும்னு இல்லை. இங்கே பாரு, தாங்க எனக்கு ஃப்ரெண்டு தான், ஆனால் உனக்கு அவன் நல்ல பார்ட்னராக இருப்பான்னு எனக்கு தெரியும் அப்படி சொல்லி உங்கள் அப்பா சொல்கிறாரு. தாங்க இங்கே அவ்வளோதான் உங்களே பார்த்துட்ருக்காரு. அப்போ நீங்கள் தாங்க என்னாச்சு? இல்லடி டேய் உண்மையாக சொல்கிற? டே தாங்க எனக்கு தெரியும்டா, இங்கே பாரு என் பொண்ணை நல்லா பார்த்துக்கோ சரியா அப்படி சொல்லி உங்கள் அப்பா சொல்கிறாரு. ஸோ ஆஃப்டர் தட் உங்கள் 2 பேத்துக்கும் மேரேஜ் பற்றி பேச ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஓகேவா? ஸோ தாங்கும் நான் வாங்கிக்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். பேசுங்க அப்படி சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அங்கே இருக்காங்க. ஸோ தாங்கும் நீங்களும் இப்போ உங்கள் ரூமுக்கு தான் போகிறீங்க அப்படிங்க. என்னால் நம்ப முடியல. என்னால் எதாடி நம்ப முடியல. நானும் வந்து நிறைய பேசணும்னு நினச்சேன். ஆனால் கொஞ்ச நேரத்தில் ரொம்ப பயந்துட்டேன்டி. அப்படியா? பயந்துட்டிங்களா? ஆமாடி பயந்துட்டேன். இப்போ மாமாவை தெளி வைக்கிறியா? என்ன பண்ணணும்? என்ன தெளி வைக்கணும்? வாடி அப்படி சொல்லிட்டு உங்கள் பக்கத்தில் இழுத்துக்கிறாரு. நீங்கள் தப்பு. இப்போ தான் நமக்கு கல்யாணம் பேசியிருக்காங்க, நம்ம அதுக்குள்ளே இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. வயன் ஐ லவ் யூ டி, ஐ லவ் யூ தயாங் அப்படி சொல்லிட்டு நீங்களும் தயாங்கும் லிப் கிஸ் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே ஒரு 6 months கழித்து பார்க்கலாமா? 6 months கழித்து நீங்களும் தயாங்கும் சர்ச்சில் ஸ்டேஜில் நின்றுட்டுருக்கீங்க. கிம் தயாம் ஆகிய நீங்கள் வயனை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா? சம்மதம். இந்தாங்க ரிங்க பிடிங்க. வயனாகிய நீங்கள் கிம் தயாங்கை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா? சம்மதம் அப்படி சொல்கிறீங்க. ஸோ இப்போ 2 பேரும் நீங்கள் ரிங் சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படி சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் தயாங் கையில் ரிங் போடுறீங்க. தயாங்கும் உங்கள் கையில் ரிங் போடுறாரு. ஸோ இப்போ நீங்கள் கிஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆகிட்டீங்க அப்படி சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோதான். தயாங் எப்போன்னு காத்துட்டு இருந்தார் போல். பிடிச்சி நாள் நச்சுன்னு ஒரு கிஸ் பண்ணுறாரு. அப்போ கீழே இருந்து உங்கள் அம்மா அப்பாவும் ஐயோ என்ன இதுங்க இப்படி பண்ணுதுங்க அப்படி சொல்லி பார்த்துட்ருக்கேன். அப்போ நீங்கள் தயாங் எல்லோரும் பார்க்குறேன்டி என் முன்னாடியே நான் கிஸ் பண்ணுறேன். யார் பார்த்தா எனக்கு நான் சும்மா பயப்படாத வயன் சரியா அப்படி சொல்கிறாரு. ஸோ ஓகேடா, இந்த 1 ஷாட்டை நான் இதோடு என் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் மட்டமாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா? ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் எனக்கு டைம் இல்லைடா ரெக்கார்ட் பண்ணுறதுக்கும் எதுக்குமே ஸ்பேஸ் இல்லைங்க. ஸோ அதனால தான் ஓகேவா? நீங்கள் கோச்சிக்காதீங்க. நான் வந்து தயாங்க்கு இன்னொரு நல்ல ஒரு 1 ஷாட்டோடு உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் நான் மீட் பண்ணுறேன். அண்ட் இந்த 1 ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து டெலிகிராம் லிங்க் தரேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாவது உங்களுக்கு என்கிட்ட பேசணும் கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் டெலிகிராமில் கேட்கலாம். அண்டு வேறு லைக் பண்ணுங்கடா, கமெண்ட் பண்ணிவிடுங்க. கமெண்ட் பண்ணாமல் பார்க்காதீங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணாமல் பார்க்காதீங்க. மறக்காமல் இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். கொஞ்சம் மட்டமாக தான் இருந்திருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்டு அப்புறம் ஆல் தான்டா. சரி ஓகேவா, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். லவ் யூ ஆல், see you soon, bye.